5 மாநிலங்களில் பழைய இரும்பு மற்றும் மின்கழிவு உலோகப் பொருட்கள் கடத்தல் கும்பலுக்கு எதிராக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM மேற்கொண்டுள்ள அதிரடி நடவடிக்கையில் விசாரணைக்கு உதவும் வகையில் இதுவரை 32 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் நடவடிக்கையில் கையூட்டு சம்பந்தப்பட்டுள்ளது என்பதற்கான சாத்தியம் குறித்து குற்றவியல் சட்டம் 16 மற்றும் 19 ஆகிய பிரிவுகளின் கீழ் துரிதமாக விசாரணை செய்யப்பட்டு வருவதாக SPRM வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர் என்று நம்பப்படும் டத்தோஸ்ரீ அந்தஸ்தை கொண்ட ஒரு தொழில் அதிபரிடம் SPRM வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. எனினும் இதுவரையில் யாரும் கைது செய்யப்படவில்லை. இதுவரையில் 332 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன. சுங்கத்துறை, வருமான வரி வாரியம், மத்திய வங்கியான பேங்க் நகாரா ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் பினாங்கு, கெடா, நகரி செம்பிலான், ஜோஹோர், ஸ்லாங்கூர் ஆகிய 5 மாநிலங்களில் கடந்த ஜூலை 14ஆம் தேதி ஓப் மெட்டல் என்ற சோதனை நடவடிக்கையை SPRM ஏக காலத்தில் ஈடுபட்டது. பினாங்கு மாநிலத்தில் ஒரு தொழில் அதிபருக்கு சொந்தமான 8 சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பத்து மாவங்கில் உள்ள 3 பங்களா வீடுகள், தஞ்சோங் தோக்கோங்கில் உள்ள ஒரு பென்ட் ஹவுஸ் பங்களா வீடு, பயான் லப்பாஸில் ஒரு கடை, நிபோங் தபாலில் பாஷி, ரேஞ்ச் ரோவர், BMW, வோல்வோ, டொயோட்டா லேண்ட் குரூசர் மற்றும் டொயோட்டா அல்ஃபாட் ஆகிய ரகங்களைச் சேர்ந்த 8 ஆடம்பர கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக SPRM தலைமை இயக்குனர் தம்சி அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.